கன்னியாகுமரி அருகே பூட்டிய வீட்டில் இறங்கிய கொள்ளையர்களை பக்கத்து வீட்டாரின் உதவியுடன் வெளிநாட்டில் இருக்கும் உரிமையாளர் விரட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோட்டார் பகுதியைச் சேர்ந்த சலீம் மஸ்கட் நாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் சலீமின் வீடு பூட்டப்பட்டிருப்பதை கண்காணித்த மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். ஒவ்வொரு அறையாக நுழைந்து பார்த்த நபர்கள் இறுதியாக பீரோவை உடைக்க முயற்சி செய்துள்ளனர். தற்செயலாக வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி மூலம் இதனை கவனித்த சலீம் பதறிப்போயுள்ளார். சுதாரித்துக் கொண்ட சலீம் பக்கத்து வீட்டினருக்கு போன் செய்து தனது வீட்டில் கொள்ளையர்கள் இருப்பதை தெரியப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து உடனே பக்கத்து வீட்டினர் சலீமின் வீட்டின் முன்பு நின்று கொண்டு திருடன் திருடன் என கூச்சலிட்டுள்ளனர். இதனால் பதறிப்போன கொள்ளையர்கள் வீட்டின் பின்பக்கமாக வெளியேறி தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். கேரளாவில் உள்ள கோயில்களுக்குள் நுழையும் போது ஆண்கள் சட்டையை கழற்றும் பழக்கத்தை கைவிட வேண்டும் என ஸ்ரீ நாராயண தர்ம சங்கம் அறக்கட்டளை தலைவர் சுவாமி சச்சிதானந்தா தெரிவித்துள்ளார். ஆன்மீகம் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், முற்காலத்தில் ஆதிக்க சாதியினர் மட்டுமே கோயில்களில் நுழைய அனுமதி இருந்தது என்றும் அவர்களை அடையாளம் காண சட்டைகளை கழற்றுவது அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். எனவே கோயில்களுக்குள் நுழையும் போது ஆண்கள் சட்டையை கழற்றும் பழக்கத்தை கைவிட வேண்டும் என கூறிய அவர், முனிவர் குருதேவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்களில் அனைத்து சாதியினரும் மதத்தினரும் செல்லலாம் எனவும் தெரிவித்தார். தான் 100 விழுக்காடு உடல் தகுதியுடன் இல்லை என கூறியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து 2020 ஓய்வை அறிவித்த தோனி தொடர்ந்து ஐபிஎல்லில் விளையாடி வருகிறார். தற்போது அவருக்கு 43 வயதாகும் நிலையில் இந்த ஆண்டு ஐபிஎல்லில் களம் காண உள்ளார். இந்த சூழலில்தான் தனியார் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் தான் முழு உடல் தகுதியுடன் இல்லை என்றும், அதே சமயம் கிரிக்கெட் தவிர்த்து டென்னிஸ், பேட்மிண்டன் மற்றும் கால்பந்து விளையாடி தனது பிட்னஸை தக்க வைத்து வருவதாக கூறியிருக்கிறார். கன்னியாகுமரி சுற்றுவட்டாரத்தில் வழக்கத்தை விட அதிக வேகத்தில் காற்று வீசும் நிலையில் தென்னை மரம் விழுந்து மின்கம்பம் சாலையில் சரிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக மிதமான மழையுடன் பலத்த காற்று வீசி வருகிறது. குறிப்பாக ஆரல்வாய்மொழி, இரணியல், ராஜக்கமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசுகிறது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் சாலையோரம் இருந்த தென்னை மரம் விழுந்து மின்கம்பம் சாலையில் சாய்ந்தது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இணையதளம் முடங்கியதால் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 2 நாட்களாக ஸ்ரீரங்கம் கோயில் இணையதளம் முடங்கியுள்ளது. வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் விஸ்வரூப தரிசனம் உள்ளிட்ட டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாமல் அவதிக்குள்ளாகின்றனர். இதனிடையே வைகுண்ட ஏகாதசி திருவிழா காலம் என்பதால் தற்காலிகமாக ஆன்லைன் டிக்கெட் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், விழா முடிந்த பின் ஆன்லைன் டிக்கெட் இணையம் செயல்படும் எனவும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பகல் 10 திருநாளின் 2ஆம் நாள் உற்சவத்தில் நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். பெருமாளுக்கு மார்பில் ரத்தின மகாலட்சுமி பதக்கம், பூஜை கீர்த்தி, நெல்லிக்காய் மாலை, அர்ஜுனச்சந்திரன் பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்கள் சூட்டப்பட்டன. தொடர்ந்து ஆழ்வார்கள் பின்தொடர உள்பிரகாரத்தில் வலம் வந்த நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்தில் சேவை சாதித்தார். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து நம்பெருமாளையும் ஆழ்வார்களையும் வழிபட்டனர். தேனியில் மகளின் திருமணத்திற்காக வீட்டை விற்பனை செய்வதாக கூறி பெண்ணிடம் 63,66,000 ரூபாய் மோசடி செய்த கொத்தனார் கைது செய்யப்பட்டார். அரண்மனை புதூரைச் சேர்ந்த சுகந்தியின் வீட்டை விற்பனை செய்வதாக கூறி விஜயகுமார் என்பவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பெற்றுள்ளார். அதன்பின் வீட்டை விற்பனை செய்யாமல் ஏமாற்றிய விஜயகுமார் பணத்தை திரும்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுகந்தி அளித்த புகாரின் பேரில் விஜயகுமார், அவரது மனைவி மஞ்சுளா மற்றும் மகள் காவ்யா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். விஜயகுமார் கைது செய்யப்பட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது 10ஆம் வகுப்பு மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தெற்கு பொய்கை நல்லூரைச் சேர்ந்த மாதேஷ் என்ற 15 வயது மாணவர் தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த சீரியல் செட்டை தொட்டபோது மின்சாரம் பாய்ந்து மாதேஷ் தூக்கி வீசப்பட்டார்.
உடனடியாக அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாகை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே இருளர் காலனியில் சிஐடி என்று கூறி மிரட்டல் விடுத்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த போலீஸ் இன்ஃபார்மர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். நள்ளிரவில் கிராமத்திற்குள் புகுந்து விவசாயியை தாக்கிய பாலக்கோட்டைச் சேர்ந்த ஜெய் கணேஷ் மற்றும் கக்கஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சக்தி ஆகியோர் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தனர். இதில் சக்தி தப்பியோடிய நிலையில் ஜெய்சங்கரை பிடித்து தாக்கிய கிராம மக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் சக்தியையும் காவல்துறையினர் தேடிப்பிடித்து கைது செய்தனர். இருவர் மீதும் கொலை முயற்சி, ஆள்மாறாட்டம், பெண்ணுக்கு பாலியல் தொல்லை உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜெய் கணேஷை தாக்கியதாக கிராம மக்கள் 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீமான் தனியாக மன்னிப்பு கேட்க தொழிலதிபர் மூலம் தூது அனுப்பியதாக டிஐஜி வருண்குமார் கூறிய நிலையில் வருண்குமார் தான் தொழிலதிபரை அனுப்பியதாக சீமான் பதிலளித்துள்ளார். இருவர் இடையிலான காரசார வார்த்தை மோதல் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.